வணக்கம் மக்களே, வெல்கம் டு த வென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது மூன்றாம் கண் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ சன் நெக்ஸ்ட் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு வித்தியாசமான மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர். பொதுவாக ஒரு கொலையை போலீஸோ இல்லை ஹீரோவோ இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த கொலையாளியை கண்டுபிடிப்பாங்க அப்படின்ற தீமில் தானே கதைகள் பார்த்துருப்போம். இதில் ஆடியன்ஸான நம்மக்கிட்டே அந்த பொறுப்பை விட்டுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு வித்தியாசமான முயற்சி தான். கதைன்னு பார்த்திங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஃபேக்ட்ரியோட மேனேஜராக இருக்கக்கூடிய நம்ம ஜான் விஜய் மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறாரு. அந்த கொலைக்கு அந்த ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய கலையரசனோ வித்தார்த்தோ ஈவன் அந்த ஃபேக்ட்ரியோட எம்டியோ யார் வேணால் காரணமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கில் இந்த கதையை கொண்டு போகிறாங்க. உண்மையிலே யார் காரணம் டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆச்சுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஹூ இஸ் த மர்டரர் அப்படின்ற இந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மர்மமான கொலை, மல்டிபிள் சஸ்பெக்ட்ஸு, அதுலேயும் ஆடியன்ஸான நீங்களே அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கிற மாதிரியான அந்த ஐடியா எல்லாமே கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவாக பார்க்குறேன். கதையை பொறுத்த வரைக்கும் அந்த வித்தார்த்தோட போர்ஷனில் கொஞ்சம் புதுமைகள் இருக்கும். மனசாட்சி பேசுது அப்படின்ற மாதிரியான சில வித்தியாசமான விஷயங்களை பண்ணியிருப்பாங்க. மற்ற போர்ஷன்ஸ் இருக்குல்ல, உதாரணத்துக்கு ரேணுவோட போர்ஷனாக இருக்கட்டும், கலையரசனோட போர்ஷனாக இருக்கட்டும், ஈவன் அந்த எம்டியோட போர்ஷனாக இருக்கட்டும், ரொம்ப மேம்போக்காக எழுதின மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. எந்த ஒரு கதையிலையுமே சுவாரஸ்யமான சம்பவங்கள் அப்படின்றது நடக்கவே இல்லை. அண்ட் ஒருத்தரும் இந்த கொலையை பண்ணியிருக்கிறதுக்கான அந்த காரணங்கள், அந்த ரீசனிங் எதுவுமே ப்ராப்பராக ஜஸ்டிஃபை பண்ணப்படலை அப்படின்னே சொல்லலாம். கிளைமேக்ஸ் கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான கிளைமேக்ஸாக இருந்துச்சு. பட் எனக்கு இவன் சாவ வேண்டிய ஒருத்தன் தான், எவன் கொலை பண்ணியிருந்தா என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இந்த கிளைமேக்ஸ் பார்த்து முடிக்கும் போதுமே வந்துச்சு. ஸோ ஓவரால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான அட்டெம்ப்ட், கண்டிப்பாக எங்கேஜிங்காக இருந்திருக்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.4 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் அந்தளவுக்கு இல்லை, பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.